என்ற யானை வடிவம் கொண்ட அசுரன் மேரு பர்வதத்தில் பிரம்மனை குறித்து பல ஆண்டுகள் தவம் செய்து அழியாத ஆயுளையும் வெற்றி கொள்ள முடியாத வலிமையும் பெற்றான். நான்முகன் அந்த வரங்களை தரும்போது சிவபெருமான் இருக்கும் இடம் சென்றால் அவருடைய முன்னிலையில் அந்த வரங்கள் அழிந்து போகும் என்று எச்சரித்தார். கயாசுரன் அளவற்ற பராக்கிரமத்தோடு 3 லோகங்களிலும் சென்று அனைவரும் தாங்க முடியாத துன்பங்களை தந்து வந்தான். திக்பாலகர்கள் அவனுக்கு பயந்து ஓடினர். இந்திரன் பதுங்கினான். தேவர்கள் அவனுக்கு பயந்து அவன் சொன்னதை செய்தனர். கயாசுரனுடைய கவனம் இப்பூவுலகின் பக்கம் திரும்பியது. அந்தணர்களையும் முனிவர்களையும் அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு திரிந்தான். முனிவர்கள் அவனுக்கு பயந்து காசி கஷேத்திரத்தை அடைந்தார்கள். மணிகர்ணிகை என்னும் ஆலய வாயிலை அடைந்து விஸ்வநாதரை வணங்கி கயாசுரனிடம் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு மன்றாடி